கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 44,000 குற்றங்கள். அதில் 2,200 குற்றங்கள் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள். நினைத்து பாருங்கள். நேற்றைய முன்தினம் மதுராந்தகத்தில் ஒரு 15 வயது சிறுமியை 2 மனித மிருகம் பாலியல் வன்கொடுமை செய்து தப்பித்து விட்டார்கள். 4 வாரத்திற்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது 2.5 year old child 2.5 வயது குழந்தையை ஒரு மிருகம், அவன் திமுகவின் இளைஞர் சங்க பொறுப்பாளர் என்று சொல்கிறார்கள், பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறார். 4 மாதத்திற்கு முன்பு கும்முடிப்பூண்டி பகுதியிலே ஆரப்பாக்கம் என்ற கிராமத்திலே 8 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு கொடூரன். அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை பற்றி நமக்கு தெரியும். யார் அந்த சார் இன்னும் கண்டுபிடிக்கல. கோவை விமான நிலையத்திலே ஒரு பெண்ணை 3 கொடூரன் பாலியல் வன்கொடுமை செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. வெட்கக்கேடு. அதெல்லாம் தமிழ்நாடு வெட்கக்கேடு. அதற்காகத்தான் நான் சொல்கின்றேன். ஆனால் இவ்வளோ கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற நேரத்திலே சொல்வார்கள், அந்த காலத்திலே ரோம் எரிகின்ற நேரத்திலே அதனுடைய மன்னர் நீரோ பிடில் வாசித்தார் என்று. அதைத்தான் இன்று ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றாடம் ஒவ்வொரு விளம்பர சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம் பார்த்திருக்கிறோம். விளம்பர காட்சிகளில் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவ்வளவுதான்.